Welcome guys. Welcome to Bonus Tree Maths. CBSE 12th Maths, Chapter 7, Integrals, Exercise 7.2. 7.2ல 33rd sum. 32nd sum already பார்த்தோம். அந்த sum மாதிரி தான் இந்த sum. உங்களுக்கு ஓகேவா? இப்போ 1 by 1 minus tan x இருக்கு. Tan xனா sin by cos x. ஸோ tan x sin by cos xன்னு எழுதுறீங்க. தென் இந்த cos xஐ LCM எடுக்கிறீங்க. cos x minus sin x by cos x. டினாமினேட்டரோட டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆகிடும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை மேலே கொண்டு வரீங்க. அதாவது cos x டிவைடட் பை cos x மைனஸ் sin x dxன்னு எழுதுகிறோம். லாஸ்ட்டு சம் மாதிரியே தான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு 1/2 cos x 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ cos x ப்ளஸ் cos x ஒரு sin x-ஐ ஆட் பண்ணி அதே சமயம் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். டினாமினேட்டர் நம்ம எந்த சேஞ்சும் பண்ணல, ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கு. இப்போது cos x ப்ளஸ் sin x தனியாகவும் cos x மைனஸ் sin x தனியாகவும் பிரிக்க போகிறோம். 1/2 நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமாக இருக்க மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் எழுதிக்கிறோம். divided by cos x minus sin x dx plus 1/2. இப்போ ஒரு cos xும் ஒரு மைனஸ் sin xும் போயிடுச்சு. இது ரெண்டும் எடுத்துட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்குது? cos x plus sin x divided by cos x minus sin x dx. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு 1/2 இன்டகிரேஷன் ஆஃப் dx இருக்கும். இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி இதை எழுத போகிறோம். பிஃபோர் தட் புட் t ஈக்குவல் டு cos x மைனஸ் sin xன்னு எழுதுகிறோம். அப்போ dt cos xோட டிஃபரன்சியேஷன் மைனஸ் sin x, sin xோட டிஃபரன்சியேஷன் மைனஸ் cos x dx இங்கே இருக்கும். இப்போ ரெண்டுலேயும் இருக்க மைனஸை காமனாக எடுத்துருங்க. sin x ப்ளஸ் cos x dx தான் உங்களோட dt. இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. sin x ப்ளஸ் cos x dx. இப்போ இந்த 1/2 இங்கே இருக்கும். இந்த மைனஸ் வெளில வந்துடுது. dt by sin x plus cos x dx வந்து dt ஆகிடுது. cos x plus sin x dx இது ஃபுல்லாகவே என்னவாயிடும்? dt ஆகிடும். கீழே இருக்கிறது உங்களுக்கு t ஆகிடும். ஓகேவா? அப்போ 1/2 dx இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x மைனஸ் இன்ட்டு 1/2 மைனஸ் 1/2 dt by t என்ன? log t ப்ளஸ் c. இப்போ இந்த இடத்துல டீக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் எடுத்தோம்? cos x மைனஸ் sin x. அந்த சப்ஸ்டியூஷனை இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு 1/2x மைனஸ் 1/2 log ஆஃப் cos x மைனஸ் sin x ப்ளஸ் c. எப்பவுமே லாகுங்கும்போது மாட் யூஸ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் சம் இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் tan x by sin x into cos x இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே tan x இருக்கிறதுனால கீழேயும் ஒரு tan x வந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இதை டினாமினேட்டரை ஒரு sin x by cos x திடீர்னு ஒரு டினாமினேட்டர் மட்டும் கொண்டு வர முடியாது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு cos x-ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ உங்கள் ஆன்சர் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த sin x பை cos x வந்து tan x-ஆக மாறிடும். ரூட் tan x இந்த போர்ஷன் மட்டும் tan x-ஆக மாறிடும். இது cos ஸ்கொயர் x dxன்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம அதை என்ன செய்கிறோம்? tan x-ஐ ரூட் tan x 1/2ன்னு எழுதிக்கிறோம்.
இந்த கீழே இருக்க tan மேலே வரும். அப்போ tan x power minus 1. 1 by cos squared secant squared x dxன்னு எழுதுறோம். புரியுதா? அதாவது tan x மேலே கொண்டு வந்துடுறேன். இந்த tan x 1 by 2ன்னு ஆகிடும். இந்த tan x மேலே வரும்போது பவர் -1. இந்த cos squared மேலே வரும்போது secant squared x இது மாறிடும். இப்போ லாஸ் ஆஃப் எக்ஸ்பொனன்ட் யூஸ் பண்ணும்போது a power m into a power n என்ன செய்வோம்? a power m plus n என்ன எழுதுவோம் இல்லையா? லைக் த சேம் tan 1 by 2வையும் tan -1 ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது பவர்ஸ் ரெண்டும் ஆட் ஆகும். அப்போ tan x ஹோல் பவர் 1 by 2 minus 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 1 by 2வையும் -1ஐயும் இங்கே ஆட் பண்ணும்போது -1 by 2 வரும். ஸோ உங்களோட ஆன்சர் -1 by 2 secant squared x dxன்னு ஆகிடும். அப்போது இந்த பவர் மைனஸில் இருக்க பவர் கீழே வரும்போது பாசிட்டிவாக மாறிடும். secant squared x dx divided by tan x power 1 by 2 ஆகிடும். இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுறோம். புட் t equal to tan x. அப்போ dt secant squared x dx. secant squared xும் dxும் dtன்னு ஆகிடும். இது t power 1 by 2ன்னு ஆகிடும். அதாவது ஆஃப்டர் சப்ஸ்டியூஷன் இது இப்படி ஆகிடும். இந்த t மேலே வந்துச்சுன்னா t power -1 by 2 dtன்னு மாறிடும். இதை இன்டகிரேட் பண்ணும்போது இந்த -1 by 2 கூட பவர் 1 ஆட் ஆகும். -1 by 2 + 1 அப்படிங்கும்போது +1 by 2ன்னு ஆகிடும். இப்போ t பவர் +1 by 2 divided by 1 by 2 plus c 2 tan என்ன எழுதிருக்கோம்? tan நம்ம என்ன எடுத்தோம்னா tan x தான் எடுத்தோம். t tan x எடுத்தோம். அப்போ இதில் வந்து tan power 1 by 2ன்னு வரும். அதாவது ரூட் ஆஃப் tan x plus c. That's your answer. Next sum. 35th sum. Integration of 1 plus log x the whole square divided by x dx. 1 plus log x tன்னு எடுக்கிறீங்க. அப்போ dt equal to 1 is 0 ஆகிடும். அது கான்ஸ்டன்ட். log x ஓட டிஃபரன்சியேஷன் 1 by x dx. இப்போ dx by x dtன்னு ஆகிடும். இது tன்னு ஆகிடும். t ஸ்கொயர் dtன்னு ஆகிடும். இப்போ t ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் t cube by 3. x power n ஓட டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் வந்து x power n plus 1 divided by n plus 1. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி t ஸ்கொயர்டு கூட ஒன்று ஆட் பண்ணணும். இப்போ நம்ம tன்னு என்ன எடுத்தோம்? 1 plus log x தான் tன்னு எடுத்தோம். எகெயின் t-யை x-ஆக கன்வெர்ட் பண்ணிடணும். தட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட் 36th sum. Integration of x plus 1 x plus log x the whole square dx by x. இப்போ இந்த இடத்துல நீங்கள் put t equal to x plus log x. இந்த tன்னு எடுத்தீங்கன்னா இதோட டிஃபரன்சியேஷன் xோட டிஃபரன்சியேஷன் 1 log x ஓட டிஃபரன்சியேஷன் 1 by x dx. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே x plus 1 தான் இருக்குது. இங்கே 1 plus 1 by x வந்திருக்கு. இப்போ இந்த x plus 1 by x இந்த ஃபார்முக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். எப்படின்னு காட்டுறேன். x plus 1 by x. இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் நீங்கள் என்ன செய்யணும்னா எக்ஸை காமனாக வெளில எடுக்கணும். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போட்டுக்கணும். எங்கே எக்ஸ் இல்லையோ அந்த இடத்துல டினாமினேட்டரில் எக்ஸ் வந்துடும். எகெயின் இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு, எக்ஸ் இன்ட்டு 1 by x 1ன்னு வந்துடும். டிவைடட் பை எக்ஸ், இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும். the whole square dx. இப்போ இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ உங்களுக்கு இந்த சப்ஸ்டியூஷன் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். x plus log x tன்னு எழுதிடுங்க. தென் 1 plus 1 by x dx dtன்னு எழுதிடுங்க. அப்போ உங்களோட சப்ஸ்டியூஷன் t ஸ்கொயர் dtன்னு ஆகிடும். இந்த டேர்ம் tன்னு ஆகிடும். t ஸ்கொயர் இந்த 1 plus 1 by x dx ரெண்டும் சேர்ந்து dtன்னு ஆகிடும். ஓகேவா? அப்போ உங்களோட ஆன்சர் t ஸ்கொயர்டை இன்டகிரேட் பண்ணால் t cube by 3 plus c.
டீக்கு பதிலாக உங்களோட எக்ஸோட வேல்யூவை யூஸ் பண்ணுங்கள். ஹோல் கியூப் ப்ளஸ் சி. தென் நெக்ஸ்ட் சம் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ சைன் ஆஃப் டேன் இன்வர்ஸ்ன்னு இருக்குது. அப்போ நீங்கள் டேன் இன்வர்ஸை தான் டீன்னு எடுக்கணும். சைன் ஆஃப் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருந்ததுன்னா அதுதான் நம்ம டீன்னு எடுக்கணும். இப்போ புட் டி ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 4. இப்போ உங்களுக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? 1/1 + x ஸ்கொயர்டு. எப்படி லாகை உங்களால் இன்டகிரேட் பண்ண முடியாதோ அதே மாதிரி இன்வர்ஸை, அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் இன்வர்ஸ் டேர்ம்ஸையும் உங்களால் இன்டகிரேட் பண்ண முடியாது. ஓகேவா? சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், டேன் இன்வர்ஸ் இதெல்லாம் உங்களால் இன்டகிரேட் பண்ண முடியாது. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது அது மாதிரி இன்வர்ஸ் டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் சப்ஸ்டியூஷனில் டீன் எடுத்து அதை மாற்றிட்டு தான் நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும். லாக் எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னாலும் லாக் சம்மந்தமான வேல்யூஸை டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும். டைரெக்டாக லாக் இன்வர்ஸ் டேர்ம்ஸை நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியாது. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இப்போ நம்ம tan இன்வர்ஸை வந்து டீன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்னோடய டிடி எக்ஸ் இருக்கும்போது தான் எக்ஸ் ஸ்கொயர்டு. இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4 இருக்குது. இப்போ 1/1 + x பவர் 4 த ஹோல் ஸ்கொயர்டு. இங்கே எக்ஸ் இருக்கும்போது இந்த இடத்துல 1. பட் அதர் தேன் எக்ஸுக்கு பதிலாக வேறு டேர்ம் இருந்தால் அதையும் நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ எக்ஸ் பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 4x³ dxன்னு ஆகிடும். இப்போ கீழே உங்களுக்கு 1 + x பவர் 4 ஸ்கொயர்ட் பண்ணும்போது x பவர் 8 4x³ dxன்னு ஆகிடும் இந்த டேர்ம். புரியுதா? இப்போ உங்களுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1 + x பவர் 8 dx இருக்குது. இப்போ இந்த dxும் இதுவும் உங்களுக்கு மாறிடும். இங்கே x³ இருக்குது, ஆனால் இங்கே ஒரு 4 இல்லை பாருங்கள். இங்கே கவனிச்சு பாருங்கள், சம்மில் x³ dx இருக்குது. ஸோ x³ இருக்குது, dx இருக்குது. 1 + x பவர் 8 இருக்குது. இந்த 4 எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அது இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 1/4 dt = x³ dx டிவைடட் பை 1 + x பவர் 8ன்னு உங்களுக்கு ஆன்சர் ஆகிடும். ஆஃப்டர் சப்ஸ்டியூஷன் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரிஜினல் சம்மில் யூஸ் பண்ணும்போது இந்த x³ dx 1 + x பவர் 8 எல்லாம் சேர்ந்து 1/4 dtன்னு ஆகிடும். 1/4 காமனாக வெளில எடுத்துக்கோங்க. சைன் tan இன்வர்ஸ் x பவர் 4க்கு பதிலாக நம்ம t யூஸ் பண்ணணும். ஓ sin t dtன்னு ஆகிடும். இவ்வளோ பெரிய சம் ஆஃப்டர் சப்ஸ்டியூஷன் எவ்வளோ சின்னதாகிடுச்சு பாருங்கள். இதுதான் சப்ஸ்டியூஷனோட பெனிஃபிட்ஸ். ஓகேவா? இப்போ சைன் டீயை நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியும். இப்போது 1/4 சைனோட இன்டகிரேஷன் என்ன? மைனஸ் காஸ் டி ப்ளஸ் சி. இப்போ 1/4 மைனஸை வெளில எடுத்துருங்க. காஸ் டீக்கு பதிலாக நம்ம டி என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? tan இன்வர்ஸ் x பவர் 4 அது இந்த இடத்துல எழுதணும். tan இன்வர்ஸ் x பவர் 4 ப்ளஸ் சி. சப்ஸ்டியூஷன் மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்டகிரேஷன் ஈஸி ஆகிடும். நெக்ஸ்ட்டு சம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. d/dx ஆஃப் a பவர் x இஸ் ஈக்குவல் டு a பவர் x log a. இது உங்களோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் சம் போட முடியும். இப்போ என்ன a பவர் x கொடுத்துருக்காங்க. 10 பவர் x இருக்குது பாருங்கள். நம்மளால் ஃபார்முலா யூஸ் பண்ணி x பவர் n நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1. இது வந்து எக்ஸோட பவர் இன்டெகிரேட் பண்ணுறீங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், பவர்லேயே x இருக்குது. இப்போ பவரில் x இருக்கும்போது இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? டினாமினேட்டரை நான் டீன்னு எடுத்துக்கிறேன். x பவர் 10 ப்ளஸ் 10 பவர் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். அப்போ என்னோடய dt வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது 10 இன்ட்டு எக்ஸ் பவர் 9. பவரில் 1 கம்மியாகும். இப்போ எக்ஸ் பவர் 10 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். தென் இப்போ 10 பவர் எக்ஸ் லாக் 10 இருக்குது. இந்த இடத்துல
எக்ஸே இல்லை. அப்போ log 10 வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட். எக்ஸ் இருந்தால் தான் நீங்கள் பண்ணணும். எக்ஸ் இல்லாத டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு கான்ஸ்டன்ட் தான். இப்போ 10 பவர் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும்? சாரி, நியூமரேட்டரை பார்த்துட்டேன், இதுதான் ஆன்சர். 10 பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 10 பவர் எக்ஸ் log 10 பேஸ். எல்லா லாக்குமே பேஸ் வந்து மேக்ஸிமம் ஈயாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், 10x பவர் 9 ப்ளஸ் 10x log e பவர் 10 dx வருது. ஓகேவா? இப்போ இது டீங்கும்போது இது வந்து உங்களுக்கு டிடி. பொதுவாக நம்ம ஃபார்முலா ஒன்று இருக்குது, என்னென்னா டினாமினேட்டர் கீழே இருக்குது, நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரோட டிஃப்ரென்சியேஷனாக இருந்தால் நம்ம அதை log ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதலாம். இது வந்து ஒரு ஃபார்முலா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இன்டகிரேட் பண்ணும்போது நியூமரேட்டர் பை டினாமினேட்டர்னு இருக்கும்போது நியூமரேட்டர் இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டரோட டிஃப்ரென்சியேஷனாக இருந்தால் log ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதலாம். இப்போ அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணும்போது டினாமினேட்டரோட டிஃப்ரென்சியேஷன் தான் இது. இப்போ நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா dt பை டீனாகும் log t ப்ளஸ் யூஸ்வலாக நம்ம இது எழுதுகிற மெத்தட். நீங்கள் எம்சிக்யூஸ்லாம் எழுதும்போது டினாமினேட்டரோட டிஃபரன்சியேஷனாக நியூமரேட்டர் இருந்தால் டேரெக்டாகவே log ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதலாம். இது எம்சிக்யூஸ் எழுதுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். இது நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் இந்த ஃபார்முலா படித்து வச்சுக்கோங்க, ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் போட முடியும். இப்போ log tக்கு பதிலாக log ஆஃப் x பவர் 10 ப்ளஸ் 10 பவர் x ப்ளஸ் c. இப்போ உங்களோட ஆன்சர் டி தான் உங்களோட ஆன்சர். 39th sum, integration of 1 by sin squared x cos squared x dx. இந்த ஒன்றை ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி sin squared plus cos squaredன்னு எழுதுகிறோம். இப்போ sin squared plus cos squared dxன்னு வரும். sin squared டினாமினேட்டர் செப்பரேட்டாக எழுதுங்க. sin squared by sin squared cos squared plus cos squared divided by sin squared cos squaredன்னு எழுதுங்க. sin squared கேன்சல் ஆகிடும். 1 by cos squared secant squaredன்னு எழுதுங்க. இங்கேயும் cos squared கேன்சல் ஆகிடும். 1 by sin squared cosecant squared x அப்படின்னு எழுதுறீங்க. இப்போ sin squared ஓட இன்டகிரேஷன் tan x, cosecant squared ஓட இன்டகிரேஷன் cot x. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா tan x மைனஸ் cot x ப்ளஸ் c. இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். உங்களோட ஆன்சர் சப்டிவிஷன் பி தான் உங்களோட ஆன்சர். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.